சமூகம், எல்லாவற்றுக்கும் மேலாக உனக்கே உண்மையாக இரு. அப்போது இரவு பகலைத் தொடர்வது போல நீ எந்த மனிதனுக்கும் பொய்யாக இருக்க முடியாது. வில்லியம் ஷேக்ஸ்பியர், ஷேக்ஸ்பியரின் இந்த காலத்தால் போற்றப்பட்ட வார்த்தைகள் ஹேம்லெட் நாடகத்தின் முதல் அத்தியாயத்தில் பொலோனியஸ் தனது மகன் லார்டீஸிடம் பேசியவை மிகவும் தெளிவாகவும் குழப்பமின்றியும் ஒலிக்கின்றன. மற்றவர்களுடன் நேர்மையான உறவை பேண நாம் முதலில் நமக்கே உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவை நமக்குச் சொல்கின்றன. ஆனால் லார்டீஸ் தனக்கே முழுமையாக நேர்மையாக இருந்தால் அவர் தனது தந்தை காற்றை பிடிக்கச் சொன்னதைப் போல உணர்ந்திருப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த தன்னுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். நாம் மோசமான மனநிலையில் இருக்கும்போது வெளிப்படும் குணத்திற்கா, அல்லது நமது தவறுகளால் பணிவாக உணரும்போது இருக்கும் குணத்திற்கா? நாம் மனச்சோர்வடைந்திருக்கும் போது அல்லது வருத்தப்படும் போது இதயத்தின் இருண்ட பகுதிகளிலிருந்து பேசும் குரலுக்கா? இந்த கேள்விகளிலிருந்து தன் என்ற கருத்து முதலில் நினைத்ததை விட சற்றே பிடிவாதமாக இருக்கலாம் என்பதை நாம் காண்கிறோம். ஒருவேளை லார்டீஸ் பாரம்பரிய உளவியலை நாடியிருந்தால் அது இந்த பொருளை பற்றி சில வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கும். உளவியலின் தந்தை ஃப்ராய்ட் 1927 மனதை 3 பகுதிகளாக பிரித்தார். இட், ஐடி, ஈகோ மற்றும் சூப்பர் ஈகோ. இட் நமது முதன்மையான விலங்குத்தன்மையுள்ள இயல்பு என்றும், சூப்பர் ஈகோ சமூகம் நமக்கு அளித்த தீர்ப்பு அமைப்பு என்றும், ஈகோ மற்ற 2 சக்தி வாய்ந்த சக்திகளுக்கு இடையில் சமநிலையை நிலைநிறுத்த முயற்சிக்கும் வெளி உலகத்திற்கான நமது பிரதிநிதி என்றும் அவர் பார்த்தார். ஆனால் இது இளைஞர் லார்டீஸுக்கு நிச்சயமாக உதவி இருக்காது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த முரண்பட்ட சக்திகளில் எந்தவற்றுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும்? மீண்டும் நாம் விஷயங்கள் எப்போதும் தோன்றுவது போல எளிமையானவை அல்ல என்பதை காண்கிறோம். தன்னின் என்ற சொல்லின் மேற்பரப்பை கடந்து பார்க்க நாம் துணிந்தால் பலரும் கேட்க விரும்பாத கேள்விகள் எழுகின்றன. எனது இருப்பின் பல அம்சங்களும் எனது தன்னின் ஒரு பகுதியா, அல்லது நான் ஒன்று மட்டுமே உள்ளேனா? அப்படியானால் எது, எங்கே, எப்படி, ஏன்? அடுத்த அத்தியாயங்களில் தன்னை ஆராய்வதற்கான ஒரு பயணத்தை நாம் மேற்கொள்வோம். ஆனால் நாம் அதை ஒரு பாரம்பரிய வழியில் செய்ய மாட்டோம். நாம் உளவியல் நிபுணர்களையோ சிறந்த தத்துவ ஞானிகளையோ அழைக்க மாட்டோம். காலத்தால் போற்றப்பட்ட மத கருத்துக்களுக்கு இடையே நாம் வாதிட்டு தேர்வு செய்ய மாட்டோம், அல்லது மக்களின் கருத்துக்களின் புள்ளியியல் ஆதரவு பெற்ற ஆய்வுகளை நாடமாட்டோம். அதற்கு பதிலாக இந்த பொருளை பற்றிய அற்புதமான நேரடி அறிவை கொண்ட ஒரே ஒரு ஆதாரத்தை நாம் நாடுவோம். ஒவ்வொரு நாளின் ஒவ்வொரு கணத்திலும், தங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும் இந்த பெரிய விசாரணையை முடிவுக்கு கொண்டு வர தேவையான தரவுகளை சேகரித்து வரும் ஒரு நிபுணரை நாம் நாடுவோம். அந்த நிபுணர் நீங்கள். ஆனால் நீங்கள் மிகவும் உற்சாகம் அடைவதற்கு அல்லது இந்த பணிக்கு நீங்கள் தயாராக இல்லை என்பதை தெளிவுபடுத்துங்கள். நீங்கள் படித்த புத்தகங்கள், நீங்கள் எடுத்த வகுப்புகள் அல்லது நீங்கள் கலந்து கொண்ட கருத்தரங்குகள் ஆகியவற்றில் நமக்கு ஆர்வமில்லை. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதன் உங்கள் உள்ளுணர்வு அனுபவத்தில் மட்டுமே எங்களுக்கு ஆர்வம் உள்ளது. உங்கள் அறிவை நாம் தேடவில்லை, உங்கள் நேரடி அனுபவத்தை நாம் தேடுகிறோம். பார்த்தீர்களா? இதில் நீங்கள் தோல்வியடைய முடியாது. ஏனென்றால் உங்கள் தன் என்பது நீங்கள் எப்போதும் எல்லா இடங்களிலும் இருப்பதுதான். நாம் அதை ஒழுங்கமைக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக அது அங்கே மிகவும் குழப்பமாக இருக்க முடியும். இந்த புத்தகத்தின் அத்தியாயங்கள் உங்கள் தன்னை வெவ்வேறு கோணங்களில் பார்க்க ஒரு கண்ணாடியை தவிர வேறில்லை.
நாம் மேற்கொள்ளவிருக்கும் இந்த பயணம் ஒரு உள் பயணம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் பயன்படுத்தும். உங்களிடம் கேட்கப்படும் ஒரே தேவை உங்களை மிகவும் இயல்பான உள்ளுணர்வுடன் நேர்மையாக பார்க்கும் விருப்பம்தான். நினைவில் கொள்ளுங்கள், நாம் தன்னின் மூலத்தை தேடுகிறோம் என்றால் நாம் உண்மையில் தேடுவது உங்களைத்தான். இந்த பக்கங்களை நீங்கள் படிக்கும்போது சில ஆழமான விஷயங்களை பற்றி நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக உங்களுக்கு தெரியும் என்பதை நீங்கள் காண்பீர்கள். உண்மை என்னவென்றால், உங்களை எப்படி கண்டுபிடிப்பது என்று உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நீங்கள் திசை மாறி குழம்பிவிட்டீர்கள். மீண்டும் கவனம் செலுத்தும் போது உங்களை நீங்களே கண்டுபிடிக்கும் திறன் மட்டுமல்ல, உங்களை விடுவிக்கும் திறனும் உங்களுக்கு உள்ளது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அதை செய்ய நீங்கள் தேர்வு செய்கிறீர்களா இல்லையா என்பது முற்றிலும் உங்கள் விருப்பம். ஆனால் இந்த அத்தியாயங்கள் வழியாக உங்கள் பயணம் முடிந்த பிறகு குழப்பம் இருக்காது, அதிகாரமின்மை இருக்காது, மற்றவர்களை குறை கூறுவதும் இருக்காது. என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு துல்லியமாக தெரியும். மேலும் நீங்கள் சுய உணர்தலின் தொடர்ச்சியான பயணத்திற்கு உங்களை அர்ப்பணிக்க முடிவு செய்தால் நீங்கள் உண்மையில் யார் என்பதற்கான ஒரு பெரிய மரியாதையை வளர்த்து கொள்வீர்கள். அப்போதுதான் இந்த அறிவுரையின் முழு ஆழமான பொருளை நீங்கள் பாராட்டுவீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உனக்கே உண்மையாகிற